இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் இன் சி லாங்குவேஜில் அரேஸ் இன் சி. ஃபஸ்ட்டு வாட் இஸ் அரே? அண்ட் அரே இஸ் ஏ வேரியபிள். அரே அப்படிங்கிறத வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தட் கேன் ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ். ஒரே மாதிரியான டேட்டா ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அரே அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இன்டிஜர் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை 100 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை 100 கேரக்டர்ஸ். ஏதோ ஒரு டேட்டா டைப் நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அதோட சைஸ் என்ன டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா ஐட்டம்ஸை நம்ம அரே வழியாக ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? இது எப்படி ஸ்டோர் ஆகுது? ஸ்டோர்ட் அட் கன்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸ். ஓகேங்களா? கன்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 by 1 டேட்டாஸ் வந்து மெமரியில் லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் வேரியபிளுக்கும் அரே வேரியபிள் டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகேங்களா? இப்போ நார்மல் வேரியபிள் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இன்டிஜர் ஏ. இப்போ ஏங்கிறது இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள். அப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு சிங்கிள் வேல்யூ தான். இப்போ 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே அரே வேரியபிள்னா நம்மளே சைஸை டிஃபைன் பண்ணலாம். இப்போ நமக்கு அரே வேரியபிள் இன்டிஜர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து அரேயோட சிம்பிள் சப்ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணிட்டேன், உள்ள சைஸை டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே 5 டிக்ளேர் பண்ணுறதுனால என்ன செய்யலாம்னா 5 வேல்யூஸை இன்ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா 5, 10, 15, 20, 25 மொத்தம் 5 இன்டிஜர் வேல்யூஸை நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸுங்கிற அரே வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மெமரி லொக்கேஷன்ஸில் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அதான் அரே இண்டிசஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அரே அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம கம்பைலேஷன் பண்ணும்போதே அரேயோட சைஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்குமோ அது மாதிரி மெமரி அலோகேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா? இதில் அரேயோட இண்டிசஸில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 0 தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸு. அதில் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகும். அரே அப்படிங்கிறதோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால 0 தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 0ல் 5 எடுத்துக்கும். அடுத்து அரேயோட இன்டெக்ஸில் 1ல் 10 எடுத்துக்கும், 2ல் 15 எடுத்துக்கும், 3ல் 20 எடுத்துக்கும், 4ல் 25 எடுத்துக்கும். மொத்தம் 5 வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக நம்ம சொல்லும்போது அரே இண்டிசஸ் சொல்லுவோம். ஒவ்வொன்றா டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா இன்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அரேயோட ஃபஸ்ட் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0. எக்ஸ் ஆஃப் 0ல் முதல்ல 5 அப்படிங்கிற வேல்யூஸ் எடுத்துக்குது. அடுத்து எக்ஸ் ஆஃப் 1ல் 10, எக்ஸ் ஆஃப் 2ல் 15, எக்ஸ் ஆஃப் 3ல் 20, எக்ஸ் ஆஃப் 4ல் 25. இதுதான் கன்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா டேட்டா வந்து 1 by 1 ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். இஃப் தி சைஸ் ஆஃப் அன் அரே இஸ் n. இப்போ நம்ம அரேயோட சைஸை n அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா டு அக்சஸ் தி லாஸ்ட் எலமெண்ட் இஸ் n-1 இன்டெக்ஸ். இப்போ என்னோட சைஸ் என்ன? ஓகேங்களா? இப்போ அரேயோட சைஸ் n = 5ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 0 to n-1. அப்போ 0 to 5-1, 0 to 4. ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0ல் ஆரம்பித்து எக்ஸ் ஆஃப் 4 வரைக்கும் நம்ம செய்யணும் டேட்டாஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். அப்போ லாஸ்ட் இன்டெக்ஸ் என்னங்குது என்னென்னா n-1 இன்டெக்ஸ் அப்படிங்கிறதா அரேயோட கான்செப்ட். அண்ட் அரே இஸ் டெரிவ்ட் டேட்டா டைப் இன் சி லாங்குவேஜ். ஓகேங்களா? அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெரிவ்டு டேட்டா டைப்னு கன்சிடர் பண்ணுறோம் சி லாங்குவேஜில். which can store the primitive type of data such as int, float, char. ஓகேங்களா? அதாவது primitive type of data அப்படிங்கிறது என்னென்னா integer, float, character, long, double. இதுதான் primitive data typeனு சொல்லுவோம். இந்த primitive data type அரே வழியாக டெரிவேஷன் ஆகிறதுனால அரே to consider this derived data type in C language. இப்போ எக்ஸாம்பிள் இதில் இப்போ integer x கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸுங்கிறது இன்டிஜர் அரே வேரியபிள், சைஸ் 100 கொடுத்துருக்கேன். அப்போ 100 வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். 0ல் ஆரம்பித்து 99 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். ஏன்னா b அப்படிங்கிறது ஃப்ளோட் வேரியபிள். இது சைஸ் 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செய்யலாம் 0 to 9 வரைக்கும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் நம்மளால் என்ன செய்யலாம் டெரிவேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து கேரக்டர் a = 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 0 to 4 வரைக்கும் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே அரேஸ் வழியாக டெரிவேஷன் பண்ணுறதுனால அரே டு கன்சிடர் திஸ் டெரிவ்ட் டேட்டா டைப் இன் சி லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் அரேஸ். அரே எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறது அப்படின்னா டேட்டா டைப்பு, அரேயோட நேமு, அடுத்து சப்ஸ்கிரிப்ட்குள்ளே அரேயோட சைஸ். ஓகேங்களா? இப்போ இண்டிஜருங்கிறது டேட்டா டைப்பு, எக்ஸுங்கிறது அரேயோட நேமு, 100ங்கிறது அரேயோட சைஸு. இதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் அரேஸ்க்குள்ள சின்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஸ்லைஸ் அன் அரே.
அரே எப்படி இன்ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக இன்ஸ்லைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதாவது இப்போ இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன், எக்ஸுங்கிறது அரேயோட நேமு, அடுத்து சைஸு 5ன்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. அப்போ முன்கூட்டியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அரேயோட சைஸை டிஃபைன் பண்ணிடுறேன். அப்போ இங்கே இன்ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம 5 வேல்யூ தான் இன்ஸ்லைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ இன்டிஜர் எக்ஸ், இப்போ எக்ஸில் 0ங்கும்போது 5 எடுத்துக்கும் ஓகேங்களா. அப்போ 1 2 3 4 5 வேல்யூஸை நம்ம எடுத்துக்கும். இது முன்கூட்டியே நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஓகேங்களா. அது யூ கேன் ஆல்சோ இன்ஸ்லைஸ் அன் அரே ஓகேங்களா. என்ன செய்யலாம் அப்படின்னா அது இன்டிஜர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு எம்டிஆர் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். உள்ள சைஸை நான் டிஃபைன் பண்ணலை. சீக்வல் டு இப்போ இன்ஸ்லைஸ் பண்ணும்போது 1 2 3 4 மொத்தம் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா கம்பைல் டயத்தில் எக்ஸுங்கிற அரேவுக்கு 5 மெமரி அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது அலோகேஷன் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அரேஸ். அரேஸில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. இப்போ 1 டைமென்ஷனல் அரே அப்படிங்கன்னா 1 சப்ஸ்கிரிப்ட் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இன்டிஜருங்கிற டேட்டா டைப்பு, எக்ஸுங்கிறது அரேயோட நேமு, அடுத்து 1 சப்ஸ்கிரிப்ட் உள்ள 5 கொடுத்துருக்கேன். அப்போ ஏதாவது 5 இன்டிஜர் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. இது 1 டைமென்ஷனல் அரேக்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனல் போது 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்குது ஓகேங்களா. இப்போ இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப்பு, ஏங்கிறது அரேயோட நேமு. அப்போ 2 டைமென்ஷனல் அரே ஏ ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் எதை கன்சிடர் பண்ணோம்னா ரோன்னு எடுத்துக்கும். செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் கன்சிடர் திஸ் காலம். ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படிங்கும்போது 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் டேபிள் ஃபார்மேட்டு, ஆல்சோ இஸ் கால்டு மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரேங்கும்போது 2 டைமென்ஷனல் அரேக்கு மேலே போயிடுது. அப்போ என்னென்னா டு கன்சிடர் திஸ் மல்டி டைமென்ஷனல் அரே. அப்போ இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன், அடுத்து எக்ஸுங்கிறது அரேயோட நேமு, அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா 3 சப்ஸ்கிரிப்ட் இருக்குது ஓகேங்களா. அப்போ இது ரோ அண்ட் காலம் ஓகேங்களா. அப்போ இது 2 ரோ அண்ட் காலத்துக்கு கொடுத்துரும். அப்போ இதே தான் டிஃபைன் பண்ணுது ஓகேங்களா. அப்படின்னா இப்போ ரோ அண்ட் காலங்கும்போது மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணுதுன்னா ஹவு மெனி மேட்ரிக்ஸஸ். அப்போ இந்த 2ங்க இதை குறிக்கினா 2 மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அப்போ 2 மேட்ரிக்ஸஸ் நம்ம என்ன செய்யலாம்னா டேட்டாஸும் ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ 3 × 3 மொத்தம் 9 ஓகேங்களா. அப்போ 2 மேட்ரிக்ஸுங்கும் போது 18 ஓகேங்களா. அப்போ 2 டேபிள் ஃபார்மெட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 3 × 3 என்னென்னா மொத்தம் 9 தான் கிடைக்கும். ஆனால் இதில் மொத்தம் 18, ஏன்னா மேட்ரிக்ஸ் 1 9, அடுத்து மேட்ரிக்ஸ் 2 அப்படி 9. அப்போ 9 + 9 = 18. 18 வேல்யூஸை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சப்ஸ்கிரிப்டோட சைஸ் உள்ளே நம்ம டிஃபைன் பண்ணலாம் அண்டு ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1 டைமென்ஷன் அரேக்குள்ள ப்ரோக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு #include s2.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷன் படி இன்ட்டுன்னு கொடுக்குறேன், இன்ட்டு மெயின் டிக்ளரேஷன் பண்ணுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து int i = 0 அப்படிங்கிற 0ங்கிற அந்த வேல்யூ ஐங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. அடுத்து என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா int x அரேயோட சைஸ் 5ன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிக்ளரேஷன் ஆஃப் அரே ஓகேங்களா. டிக்ளரேஷன் அரே கொடுத்துட்டோம், அரேயோட சைஸ் 5ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வேல்யூஸை இன்ஸ்லைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அரேயோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா x0 ஓகேங்களா. அப்போ x0 அப்படிங்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 10 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. அடுத்து x1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் 20 அப்படிங்கிற இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அடுத்து x2ல் 30, x3ல் 40, x4ங்கிற லாஸ்ட் இண்டெக்ஸில் 50ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. இப்போ எல்லா வேல்யூ என்ன சொல்லிட்டோம் இன்ஸ்லைஸ் ஆஃப் அன் அரே ஓகேங்களா. எல்லா வேல்யூஸுமே அரேயில் ஸ்டோர் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபார் லூப் வழியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலையாக பிரிண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அடுத்து ஒவ்வொரு வேலையாக பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வழியாக ஓகேங்களா. அப்போ யூஸிங் தி ஃபார் லூப் ஃபார் i = 0, i <5, i++. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ட்ராவர்சல் ஆஃப் அரே. அடுத்து லூப் ஓப்பன் பண்ணிடுறோம். அடுத்து பிரிண்ட் ஆஃபில் %d கொடுத்துருக்கேன். ஏன் %d கொடுத்துருக்கோன்னா இங்கே அரேயோட வேரியபிள் என்னென்னா இன்டிஜர் அரே வேரியபிள், அதனால் இங்கே என்ன சொல்கிறோம் %d கொடுக்குறோம். அடுத்து x5 ஃபஸ்ட் இண்டெக்ஸ் x0, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்னென்னா i = 0, i = 0, i <5. இப்போ ஐயோட என்ன ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடக்கும்போது ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும். 0ோட 5% செக் பண்ணோம். அப்போ கண்டிஷன் ட்ரூப் உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது இப்போ என்னன்னா x5ல் 0 இருக்கும். அப்போ x0ல் என்ன வேல்யூ இருக்குன்னா 10 இருக்குது, அது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும். திரும்ப ஐ வேல்யூ செக் பண்ணும்போது 1ோட 5% போக கண்டிஷன் 2 திரும்ப உள்ளே வரும். அடுத்து x(i)ல் 1 இருக்கும். x(1)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 20 பிரிண்ட் ஆகும். இது மாதிரி ரிப்பீட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னாக்கா x4 வரைக்கும் நடக்கும். x5ங்கும் போது 5விட 5% செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி லூப் போட்டு வெளில வந்துடும் ஓகேங்களா. இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். அடுத்து என்னென்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டு ரிட்டர்ன் 0ன்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே டிக்ளேர் பண்ணும்போது இன்ட்டு மெயின் கொடுத்ததுனால
ரிட்டர்ன் ஜீரோங்க ஸ்டேட்மெண்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னாக்கா 10, 20, 30, 40, 50ன்னு வந்துடும். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு i = 0, அப்போ x of i அப்படின்னா x of 0ல் ஃபஸ்ட்டு 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐயோட வேல்யூ இங்கே ரெண்டுமா ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1ங்கும் போது x of iல x of 1ன்னு எடுத்துக்கும். x of 1ஓட என்ன வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம்னா 20 அப்படின்னு எடுத்துக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வரும். அப்போ x of iல x of 2, x of 2ல் என்ன இருக்குன்னா 13 இருக்கும். அடுத்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் i3, அப்போ x of iல x of 3ஓட வேல்யூ என்ன 40ங்கிறது பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் இன்டெக்ஸ் என்னென்னா i = 4ங்கும் போது x of 4ல் 15 இருக்கும். அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபால்ஸ்னு லூப் விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா, இது ப்ராசஸ் மெத்தட். ஒவ்வொரு தடவை ஐயோட வேல்யூ இருக்கும்போது என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல்.